தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தேனி மாவட்டம் கோம்பை பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் தீவிர ஆர்வம் காட்டி வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ், விவரங்கள். கேரளா, அதாவது தமிழக கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நகரமா பார்க்கப்படுவதுதான் கேரளா தமிழக இரண்டு பகுதிகளுக்கு இடையேயான அந்த வனப்பகுதியிலிருந்து இன்று காலை ஒரு சிறுத்தை கம்பம் நகர்பகுதிக்குள்ள வந்ததாக ஒரு தகவல் வெளியானது. அதாவது கோம்பை ரோடு, அதாவது கம்பம் நகர்பகுதியில் இருக்கக்கூடிய கோம்பை ரோடு 1வது வார்டு பகுதியில இன்று காலை, அதாவது அந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய ஈஸ்வரன் என்பவர்களுக்கு வீட்டின் பின்புறம் பறவைகள் அதிகமாக கட்டக்கூடிய அந்த ஒரு பறவைகள் மற்றும் நாய்கள் கட்டக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஈஸ்வரன் என்பவர் அந்த பகுதியில் பார்த்தபோது புதருக்குள் ஒரு உருவம் இருந்ததை பார்த்து அவர் கிட்டே சென்ற போது சிறுத்தை ஒன்று திடீரென அவர் மீது தாக்க முற்பட்ட போது அதிலிருந்து தப்பித்து அக்கம்பக்கத்தினரிடம் ஈஸ்வரன் கூறிய போது சிறுத்தை இருப்பது குறித்து நடமாட்டம் குறித்தும் கம்பம் தீயணைப்புத்துறையினர் மற்றும் போலீசார் வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று அதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் அப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பது குறித்து சோதனை செய்ய முற்பட்ட போது வனத்துறையை சேர்ந்த அதாவது வன ஊழியர் ஒருவர் எதிர்பாராத சிறுத்தை மூலம் தாக்கப்பட்டு ஒரு சிறிய காயம் ஏற்பட்டு அவர் கம்பம் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பினார். இந்த நிலையில இன்று காலை முதல் தற்போது வரை சிறுத்தை நடமாட்டம் குறித்து அப்பகுதியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த மேலும் சிறுத்தை இருப்பிடம் தெரிந்த பின்னர் அதனை மயக்க ஊசி செலுத்துவதற்கு செலுத்தி பிடிப்பதற்கான அந்த ஆயத்த வேலைகளிலும் வனத்துறையினர் ஈடுபட்டனர். அதற்கான மருத்துவரும் வரவழைக்கப்பட்டு தற்போது ஒரு முகாமிட்டு, அதாவது வனத்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்புத்துறை என பல்வேறு துறையினர் அந்த பகுதியில் முகாமிட்டு சிறுத்தையை பிடிப்பதற்கான அந்த துரித நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். சாரா, விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.